வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் தம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் பாவிகளாய் இருக்கையில் பாருங்க, ஒரு நல்லவனுக்காக இயேசு இந்த உலகத்திற்கு வரவில்லை, பாவிகளுக்காகவே இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, எதற்காக வர வேண்டும்? நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காகவும், அநியாயத்தை நீக்குவதற்காகவும், பரிகாரத்தை எடுத்து போடுவதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். பிரியமானவர்களே, அன்பானவர்களே, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லுகிறது. பாருங்க, நம் மீது அன்பு வைக்கிறவர் வேற யாருமே கிடையாது. நம் மீது அன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒருத்தர் இருக்கார், அவர்தான் இயேசு. அவர்தான் இயேசு. பிரியமானவர்களே, நம்ம மீது நம் உறவினர்கள் வைக்க முடியாத அன்பு, பிள்ளைகள் வைக்க முடியாத அன்பு, மனைவி கணவன் மீது வைக்க முடியாத அன்பு. ஆனால் நம்மை தேடி ஒருவர் வந்திருக்கிறார் என்றால் இயேசு ஒருவர் தான். பிரியமானவர்களே, நம்மளை தேடி இயேசு வந்தார். இயேசு உலக ரட்சகர். பிரியமானவர்களே, அவர்தான் மெய்யான தேவன். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளியாக இருக்கிறது என்று சொல்லுகிறது. அந்த ஒளிதான் உங்கள் இருதயத்திற்கு வந்தால் உங்கள் இருதயம் தூய்மைப்படும். பிரியமானவர்களே, அதே ஒளி உங்கள் வீட்டிற்கு வந்தால் உங்கள் வீடு வெளிச்சம் பெறும். பிரியமானவர்களே, இந்த இயேசுவை குறித்து தான் சொல்ல வந்தோம். என்ன சொல்ல வந்திருக்கிறோம்? எங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்ல வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, வேற ஒன்றுமே கிடையாது. இயேசு இந்த குடிகாரனாக இருந்த என்னை எடுத்து பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, ஒரு காலத்தில் குடிகாரனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், மதுக்கு அடிமையாக இருந்தேன். யாரு சொன்னாலும் கேட்க முடியாது. எனக்கு குடி இருந்தால் போதும், அதுதான் என் வாழ்க்கைக்கு போதுமானதாக இருந்தது.